ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா சங்க சார் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணுறோமா, அல்லது ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுறோமா, அல்லது ரீஃபண்ட் வாங்குறோமா, இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை நிறைய பேர் வந்து அந்த ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் தூக்கியிருந்தனால நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்காக சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இப்போது நம்ம அந்த ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணவங்க யாரோ அவங்க வந்து பிளான் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ யார் யார் வந்து நீங்கள் பிளானை நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய எஸ்பிஓ லாகின்குள்ளேயே வந்து ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து யார் மாற்றணுமோ அவங்க மட்டும் லாகின் பண்ணி ஆப்ஷனை வந்து மாற்றிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வாங்குறவங்க வந்து நம்ம ப்ரொமோஷன் டீம்லேயோ சேல்ஸ் டீம்லேயோ இருந்தால் சீக்கிரமாக இன்கம் வந்துடும், சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வித்ட்ரா ஆப்ஷன் கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிடக்ஷனும் பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் டீம்லேயும் ப்ரொமோஷன் டீம்லேயும் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே டிடக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ஷனே சூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா. அதாவது இப்போ 78,000 சம்திங் வந்து பீப்புள்ஸ் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க ஐடி எல்லாமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சங்கசார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்து ரீஃபண்டை நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் டீம்லேயும் ப்ரொமோஷன் டீம்லேயும் இருக்கிறவங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து இன்னும் வந்து வரல. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோலேயே போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கிளிக் பண்ணீங்களோ அது ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது ஷோ ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட்காக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா குயிக்காக ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ குயிக்காக வந்து ப்ரொமோஷன் டீமில் யார் யார் இருக்க விரும்புகிறீங்களோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேல்ஸ் டீமில் இருக்கிற விரும்புகிறவங்களும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.